குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உயர்நீதிமன்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது. ஒரு பாலாஜி எங்க போனாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படி இருந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு மிக சிறந்த சூட்டை கொடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இது சாட்டையடியா சவுக்கடியா என்று அரசு அல்லது திமுக தான் சொல்லணும். ஏனென்றால் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இன்றைய நிதி அமைச்சருமான தங்கம் தென்னரசு அவர்களையும் தினமலர் மாதிரி பேச முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான முன்னாள் அமைச்சரான திரு KKSSR அவர்களையும் மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர்கள் தினந்தோறும் அந்த வழக்கை நடத்த வேண்டும், அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்று காலை 1 மணி நேரத்திற்கு முன்னால உத்தரவை பிறப்பித்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. அதே சமயத்தில் எப்படியெல்லாம் இந்த வழக்கில் திசை திருப்பப்பட்டிருக்கிறது, இந்த ஆட்சி வந்த உடனேயே முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி மாற்றிக்கொண்டது என்பதையெல்லாம் இந்த வழக்கில் மிக தெளிவாக திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய உத்தரவானது வரவேற்கத்தக்கது. குறைந்தது தார்மீக அடிப்படையில் இந்த இரு அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதாவது அந்த எதிர்பார்ப்பு என்பது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் ஒரு நீதிமன்ற உத்தரவு தண்டனை நிறுத்தப்பட்டவுடனே அமைச்சராகிறார் உத்தரவு. அப்படிப்பட்டவர்களிடையே நாம இவங்க 2 பேரும் ராஜினாமா செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பு என்பது நம் மனதில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அப்படி செய்துவிட்டால் இது திராவிட மாடல் கிடையாது, அதனால செய்ய மாட்டாங்க. உறுதியாக இந்த இருவரும் விசாரணையை தாமதப்படுத்தாது, அதற்கான முயற்சிகள் எடுக்காது. உயர்நீதிமன்றம் சொன்னது போல தினந்தோறும் இந்த வழக்கினை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நம்புகிறது. நம்முடைய ராமசுப்ரமணியம் என்கிற ஒரு நீதியரசர் தமிழக அரசுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லாமல் விட்டது ஒண்ணுதான், நாங்க சொல்லலாம் இது ஒரு பாசிச அரசு என்று மிக தெளிவாக நாம் சொல்கிறோம். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு யூடியூபருடைய குண்டர் சட்டத்தின் அழைத்ததை கண்டித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர சமூக விரோதிகளுக்கு எதிராக பேசுபவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்று. வடசென்னையை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட தலைவரை கைது செய்திருக்கிறார்கள், முதலமைச்சரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பிரதமரை தரக்குறைவாக பேசிய மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறனை இதுவரையிலும் கைது செய்யாதது ஏன்? முதலமைச்சர் அதை செய்திருக்க வேண்டும். திமுக தலைவராக அவர் எல்லோருக்குமான முதலமைச்சர். ஒரு பிரதமரை தரக்குறைவாக பேசிய தயாநிதி மாறனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் செய்யல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினரை சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை விமர்சனம் செய்வர்களை இந்த பாசிச திமுக அரசு எப்படியெல்லாம் மாற்றி வைக்கிறது என்பது உதாரணம் தான் நேற்றைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய ஆழமான கருத்து. அவர் கூறியிருப்பதை கிட்டத்தட்ட
அவர் சொல்லியிருப்பதெல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால் இந்த அரசு வழக்கு தொடர்ந்த வழக்கை இந்நேரம் வாபஸ் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு சர்வாதிகார அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றங்கள் தலையிடும். இனியும் நீதிமன்றங்கள் சும்மா இருக்காது. நேற்றைய தினம் அந்த குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை எப்படி கைது செய்தீர்கள் என்று சொல்லி காட்டமாக அவர் சொல்லி இருக்கிற கருத்துகள் தமிழக அரசுக்கு உண்மையிலேயே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால இனிமேலாவது தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், ரவுடிகளை, கொலைகளை தடுப்பதில் அக்கறை காண்பிக்க வேண்டும். இது போன்று முதல்வரை விமர்சிப்பவர்கள் பின்னாடி சென்று கொண்டிருப்பதால் இது நியாயமானதாக இருக்காது. நான் சொல்ல வேண்டியது